அனைவருக்கும் வணக்கம். 1935ஆம் ஆண்டு சேலம் ஆற்காடு சாலையில் டி.ஆர். சுந்தரத்தால் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ தொடங்கப்பட்டது. இந்த ஸ்டுடியோவில் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, எம்.ஜி.ஆர்., ஜானகி உள்ளிட்டோர் பணிபுரிந்துள்ளனர். சுமார் 47 ஆண்டு காலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் சினிமா தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவியரசு கண்ணதாசன் உள்ளிட்ட ஏராளமானோருக்கு வாழ்வளித்தது. பின்னர் 1982இல் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் இடத்தை வாங்கி வீடுகளை கட்டி விற்பனை செய்தது வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கேட்டுக்கொண்டதன் பேரில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் நுழைவு வாயில் மட்டும் தற்போது வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. நுழைவு வாயிலின் உள்ளே சிறிய காலி இடம் என 1345 சதுர அடி இடம் மட்டுமே உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் சேலம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நுழைவாயில் அருகே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். இதைத் தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு அலங்கார வளைவில் இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நுழைவு வாயிலின் உள்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையால் முட்டுக்கள் நடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. கருணாநிதி சிலை வைப்பதற்காக அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியாக அந்த இடத்தின் உரிமையாளருக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் குற்றம் சாட்டியிருந்தார். இது குறித்து வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன நிர்வாக இயக்குனர் விஜயவர்மன் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் நினைவு வளைவு அருகே நின்று கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னை சந்திக்க விரும்புவதாக தகவல் வந்தது. அதன் பேரில் என் மனைவியுடன் சென்று அவரை சந்தித்தேன். இந்த சந்திப்பின் போது மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயிலை பராமரித்து வருவதற்காக மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விருப்பம் இருந்தால் அந்த இடத்தை தர முடியுமா என்று கேட்டார். மேலும் கட்டாயம் எதுவும் இல்லை என்று கண்ணியத்துடன் கூறிவிட்டார். நானும் குடும்பத்தினரை ஆலோசித்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டேன். பின்னர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் அருகே முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை வைப்பதற்கு இடம் தேவைப்படுகிறது என்று கேட்டு மாவட்ட அதிகாரிகள் எனக்கு நெருக்கடி கொடுத்தனர். இதனிடையே நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்காடு சாலையின் எல்லையை அளவீடு செய்வதாக கூறி மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் இருக்கும் இடத்துக்குள் கடந்த 1ஆம் தேதி முட்டுக்கள் நட்டு வைத்து நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம் என்று எச்சரிக்கை பேனர் வைத்துவிட்டனர். அந்த நிலம் எனக்கு சொந்தமானது என்பதற்கான ஆவணங்கள் என்னிடம் உள்ளன. நீதி கேட்டு உயர் நீதிமன்றத்தை நாடியுள்ளேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் பயன்படுத்தப்பட்ட ஜெர்மன் நாட்டு இயந்திரங்களை பாதுகாத்து வருகிறோம். அவற்றை கொண்டு சிறு அருங்காட்சியகம் அமைக்க விரும்புகிறோம். எனவே கருணாநிதி சிலை வைக்க அந்த இடத்தை கொடுக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். திமுக அரசின் இந்த செயல் நியாயமற்ற ஒன்று. அந்த இடத்தில்தான் கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவரது அப்பா விட்டு சொத்தும் அல்ல அது. அப்படி இருக்க அரசு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முயல்வது சரியென்று. முன்பெல்லாம் நில அபகரிப்பு என்றால் உடன் பிறப்புகள் தான் இறங்குவார்கள். இப்போது தலைமையே நேரடியாக இறங்கி இருக்கிறது. இந்த பிழைப்புக்கு இல்லை, நாம சொல்ல வேணாம், ஏற்கனவே வைகோ நிறையவே சொல்லிவிட்டார். நன்றி.